இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் எத்தனை சதவீத ஓட்டு பதிவாயிருக்கு, எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது, அதுலேயும் எத்தனை சதவீத ஓட்டு பதிவாயிருக்கு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு 2026 கடலூர் மாவட்டத்தில் எத்தனை சதவீத ஓட்டு பதிவாயிருக்குன்னா 85.49% ஓட்டு பதிவாயிருக்கு. கடலூர் மாவட்டத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். கடலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 9 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியதான் கடலூர் மாவட்டம். 9 சட்டமன்ற தொகுதியிலையும் எத்தனை சதவீதம் ஓட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பதிவாயிருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் கடலூர் மாவட்டத்தில் 87.90% ஓட்டு பதிவாயிருக்கு. சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் 83.81% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக கடலூர் சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா 83.88% ஓட்டு பதிவாயிருக்கு. அடுத்ததாக காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் 82.11% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 88.93% ஓட்டு பதிவாயிருக்கு. அடுத்ததாக நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா 87.19% ஓட்டு பதிவாயிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் 86.09% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்குறது திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி. திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் 83.33% ஓட்டு பதிவாயிருக்கு. அடுத்தால விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி. விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 86.05% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லாமே 2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய அந்த ஓட்டு சதவீதத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். கடலூர் மாவட்டத்தில் மற்றும் சட்டமன்ற தொகுதியிலலாம் எத்தனை சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குன்னு சதவீத அடிப்படையில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.